ஆண்டவருடைய பரிசுத்த நமக்கு மகிமை உண்டாவதாக. கல்வர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்வர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்வர்கள் மத்தியில கிறிஸ்து இயேசு, குற்றமற்ற கிறிஸ்து இயேசு தொங்குகிறார். ஏன் கல்வர் மத்தியில தொங்கணும், ஏன் கல்வர் மத்தியில சிலுவையில் அறையணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனம், அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்பட்டார். இந்த வசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறவே இந்த கல்வர்கள் மத்தியில கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். கல்வர் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா சுவிசேஷ புஸ்தகம் 4 புஸ்தகத்திலையும் கல்வர்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது கல்வர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த என்ன சொல்றது, கல்வர்கள் அப்படின்னா இந்த திருட்டு சம்பந்தப்பட்ட வேலையை செய்தவர்கள் மட்டுமல்ல. திருட்டு சம்பந்தப்பட்ட வேலை செய்தல் யாராவது சிலுவை மரணம் கொடுப்பாங்களா? இல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க ஒரு காரியம் நம்ம நினைக்கலாம், நல்லா சமாரியன் கதை நம்மளுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். என்ன பண்றாங்க, திருட போயிட்டு அந்த இடத்துல அவரை அடிச்சு கொலை செய்ய கூட தயாராக இருக்கிறவர்கள் தான் இந்த குற்றவாளிகள், கல்வர்கள். இந்த கல்வர்கள் மத்தியில தான் இயேசு அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்பட்டு குற்றமில்லாத இயேசு என்ன பண்றாரு, மத்தியிலே சிலுவையில தொங்குகிறார். இந்த வேத வசனங்கள் நிறைவேறத்தக்கதான் இந்த மாதிரி வந்திருக்குங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் எடுத்துக்கலாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் வசனம் 32, 33 நான் வாசிக்கிறேன். குற்றவாளிகளாய் வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவரோடு வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டார்கள். குற்றவாளிகள் இங்க சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 38ல அங்க குற்றவாளிகள் என்று அங்க சொல்லப்பட்டுள்ளது. அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27, 28லயும் அங்க குற்றவாளிகள் இயேசுவின் இடதுபுறம் ஒருவர் வலதுபுறம் ஒருவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்க கல்வர்கள் இல்ல குற்றவாளிகள் சொன்னாலே அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு கொடுத்த வசனம் இப்பொழுது சொல்லப்படுகிறது, ரட்சிப்பு. எப்படி இந்த 2 கல்வர்களில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான் என்பதுதான் எனக்கு கொடுத்த வசனம், ரட்சிப்பு. லூக்கா அதே 23வது அதிகாரம் 39 43 வரைக்கும். 39வது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அல்லேலூயா. இங்க குற்றவாளிகளில் ஒருவன் தான் இகழ்ந்தான் அப்படின்னு இகழ்ந்தான் சொல்லப்பட்டிருக்குதுல்ல. மத்தேயு 27, 44 நம்ம வாசிச்சோம்னா குற்றவாளிகளில் 2 நிந்தித்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலேயே 32வது வசனத்துல 2 கல்வர்களும் இயேசுவை நிந்தித்தார்கள். ஏன்னா இயேசு சிலுவையில அவங்க குற்றவாளிகளில் ஒருவரை எண்ணப்பட்டு தொங்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு இடதுபுறம் ஒருவர் வலதுபுறம் ஒருவர் தொங்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா கொலை பாதகர்கள் 2 பேரு. ஆனா இயேசு குற்றம் இல்லாதவர். ஆனா தன்னை சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, மற்றவர்களை ரட்சித்தாய், உன்னையே நீ ரட்சித்துக் கொள்ள முடியாதா அப்படின்னு பேசும்போது குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க, ஓ இவரை பத்தி தெரியாது இல்லைங்களா, ஓ இவரும் எங்களை போலதான் குற்றங்கள் நிறைய செஞ்சிருப்பாரு போல, அதனாலதான் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி மத்தவங்க எல்லாருமே இவரை என்ன சொல்றாங்க, கூட இருக்கிற குற்றவாளிகளும் சொல்றாங்க, தன்னை சுற்றி உள்ள ஜனங்களும் சொல்றாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும் அவர் 3.5 வருஷங்கள் ஜனங்களுக்காக எத்தனை காரியங்கள் செய்தாங்கன்னு ஜனங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் என்ன பண்றாங்க, அவரை மற்றவர்களை ரட்சித்தாய், உன்னை நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையில இருந்து இறங்கிவான்னு சொல்லி நிறைய பேர் நிந்திக்கிறாங்க. அப்படி நிந்திக்கும் போது இந்த சிலுவையில தொங்குகிற 2 பேரும் நிந்திக்கிறார்கள். இதில் ஒருவன் மட்டும் ரட்சிக்கப்படுகிறான். அதுதான் இங்க பெரிய காரியமா இருக்கிறது. எப்படி அந்த ஒருத்தன் மட்டும் ரட்சிக்கப்பட்டான்? ஏன்னா உயிர் போற நிலைமையில மறிக்க போறான்னு தெரியும் போது 2 கையிலே ஆணி, காலால் ஆணின் போது என்ன பண்ணுவோம், மத்தவங்கள நாம் தூசிப்போம். என்ன இப்படி பண்ணவங்க எல்லாம் அப்படி ஆகணும், அவங்க குடும்ப விலகாம போகணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க இல்லைங்களா. ஆனா இயேசு என்ன பண்றாரு,
இயேசு பேசிய முதல் வார்த்தை தான் இந்த இரண்டாவது கல்வன் வந்து என்ன பண்றா, ரட்சிப்புக்கு காரணமாகிறது. ஏன்னா இத்தனை கொடுமைகள் செய்து சிலுவையில தொங்கும் போது இயேசு வந்து என்ன சொல்றாரு, அவர் பேசிய முதல் வசனம் என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்ன என்று அவர்களுக்கு தெரியாது என்று சொன்ன அந்த முதல் வசனம் வந்து இயேசுவின் வலதுபுறத்தில் இருந்த கல்வனுடைய இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. அதை தொட்ட உடனே என்ன பண்றாரு, முதல் குற்றம் அந்த இடத்துல வந்து அவர் மனசு மாறாரு. வலதுபுறம் இருக்கிற கல்வன் வந்து மனசு மாறாரு. இடதுபுறத்துல இருக்க கல்வன் என்ன சொல்றாரு, உன்னையும் நீ ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி என்ன இகழ்ந்து நிந்தித்தாரு. அப்படி சொல்லும் போது வலதுபுறத்தில் இருக்கிற கல்வன் அந்த நிமிஷம் மனம் மாறிட்டான். மனம் மாறிட்டு என்ன சொல்றான், மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இயேசு பேசிய அந்த முதல் வசனம் தான் இந்த வலதுபுறத்தில் இருந்த கல்வனை வந்து மனமாற செய்தது. இந்த மனம் மாறின உடனே வலது பக்கத்தில் இருந்த கல்வனுடைய கண்களில் வந்து ஆண்டவருடைய தயவு கிடைக்குது. ஆண்டவர் அவருடைய வலதுபுறத்தில் இருந்த கல்வனுக்காக பண்றாரு. ஆனா இடதுபுறத்தில் இருந்த கல்வன் பேசினான், உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், இந்த உலகத்திற்குரிய காரியத்திற்காக உயிர் பிழைத்தால் போது என்பதற்காக அவன் கேட்கிறான். ஆண்டவர் வந்து இந்த விஷயத்துல ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆனா நல்ல குற்றவாளி, இந்த வலது பக்கத்துல இருந்த குற்றவாளி வந்து என்ன சொல்றான், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக தக்கதா பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அல்லேலூயா. என்ன சொல்றான், அந்த நிமிஷம் அவன் மனம் மாறின உடனே ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் வருது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்குள்ள ஒரு ஆண்டவருக்குரிய ஒரு ராஜ்யம் இருக்குது, இவர் தேவனுடைய குமாரன் தான் என்ற ஒரு அறிவு வந்த உடனே அவன் என்ன சொல்றான், அடியேனை உம்முடைய ராஜ்யத்தில். ஏன்னா அடியேன்னா அது ஒரு தாழ்மையின் ஒரு அடியோனை அப்படிங்கும் போது நான் வந்து என்ன நினைச்சுக்குங்கன்னு சொல்லலாம, அடியோனை நினைத்து கொள்ளும் என்று கேட்கிறான். ஆண்டவர் உடனே பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார், ஏசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சொல்றேன்னு சொல்லல, உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க வந்து இயேசு வந்து உடனே பதில் கொடுக்கிறார். அவனுடைய மனசு மாறின உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. சரிங்க, ஏன் இயேசு வந்து உடனே பதில் சொன்னாரு? உடனே இவர் கேட்டிருக்காரு, ஏன்னா கடைசி நிமிஷம் அது, இது அடுத்த செகண்ட் நம்ம உயிர் போயிரும் அப்படிங்கிற நிலைமையில இவர் கேட்ட உடனே இயேசு என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிறார். இங்க வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அல்லேலூயா. இங்க வந்து இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கிறான். இயேசுதான் உண்மையுள்ள தேவன், இவர் தான் பிதாவுடைய ஒரே குமாரன் என்று விசுவாசிக்கிறதுனால ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் இயேசு இந்த இடத்துல இன்றைக்கே நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனுக்கு அந்த மனசு, இயேசு பேசின உடனே அவனுடைய குணங்கள் எப்படி மாறி இருக்குது பாருங்க. அவனுக்கு வந்து ஆண்டவர் மீது பயம் ஏற்படுது. சொல்றாரு இல்லைங்களா இந்த மேல இருக்கிற வசனத்துல, தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அது வரைக்கும் அவனும் தான் நிந்தித்தான். இயேசு பேசி முதல் வார்த்தையினாலே அவனுடைய குணங்கள் மாறுது. ஆண்டவருக்கு பயம் வருது, ஆண்டவர் மேல பயம் வருது. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டுள்ளபடி இங்க தேவனுக்கு பயந்ததினால் அவனுடைய ஞானக்கண் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது வந்து, இவரோ தகாததொன்றும் செய்யவில்லையே என்று சொல்லுகிறார். ஏன்னா அவரு குற்றம் இல்லாதவர் என்பதை அந்த நிமிஷத்துல அவர் உணர்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அதே போல மத்தேயு 27:4 யூதாஸ் காரியத்தை என்ன ஒரு சாட்சி சொல்றாரு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, முத்தமிட்டு காட்டி கொடுத்தாரு இல்லைங்களா? அது காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இவருடைய இருதயத்திலேயே ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று. எபிரேயர் எழுதின சுவிசேஷம் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவருமாய் மாசற்றவருமாய் இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டுள்ளது. கன்னிமரியை கர்ப்பம் தரிக்கும் போதே வானதூதர் என்ன சொல்றாருங்க, தேவதூதர்,
உன் வயிற்றில் வளர்வது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்கிறார். இப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ளவர் குற்றவாளிகளின் மத்தியில தொங்குகிறார். ஆனால் அவர் பரிசுத்தர், குற்றவாளி அல்ல. அடுத்த வசனம் பாருங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாய் பலனை அடைகிறோம் என்று இந்த வலதுபுறத்தில் இருந்த கல்வன் சொல்கிறார். என்னது? நம்ம செய்த பாவத்துக்கு நம்ம தண்டனை கிடைக்கும். ஆனா தண்டனை கிடைக்காமல் இருக்கணும்னா நாம் இயேசுவை விசுவாசித்தால் நாம் செய்த தண்டனைக்கு மன்னிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. 1 யோவான் 1:9 பாவங்களை அறிக்கை செய்து விட்டால் நம்மளுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் என்று யோவான் எழுதின இதுல சொல்லப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 28:13 பாவங்களை அறிக்கை செய்து விட்டால் இரக்கம் பெறுவோம். நம்ம செய்த பாவத்திற்கு எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலுமே கர்த்தர் நம்மளை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம், நாளானிக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எசையா எழுதின புத்தகம் 55வது அதிகாரம், எசையா 55 6-7 வசனங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள சொல்றாரு. அப்படி பிரயோஜனப்படுத்திட்டு நாம மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் நம்மளை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கல்வன் கடைசி செகண்ட் அவரு பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க. நாமளும் ஆண்டவர் ராஜ்யத்திற்காக நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட பத்தாது, நான் மட்டும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் சேர்ந்த பத்தாது, ஞானம் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும்னு சொல்லி நாமளும் ஜெபிக்கணும். ஏன்னா கல்வன் ஒரே ஒரு ஜெபம் தான் செஞ்சான் வாழ்க்கையில. முதல் ஜெபமும் அதுதான், கடைசி ஜெபமும் அதுதான். என்னதுங்க? அடியேனை நினைத்தருளும், நம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும். அது ஒரே ஜெபதான் கேட்கப்பட்டது. நம்மளுடைய ஜெபங்கள் எவ்வளவா இருக்கிறது? அநேக ஜெபங்களா இருக்குது. ஆனா நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வரத்தக்க நித்திய ஜீவனை அடையத்தக்கதாய் நம்முடைய ஜெபம் இருக்கணும். நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா யாரிடம் ஜெபம் பண்ணணும்? நம்மளுக்குன்னு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். டைரக்டா பிதாவின் இடத்துல நம்ம கேட்க முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை என்று பிதாவை யாரும் அணுக முடியாது இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கும் பிதாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. 43வது வசனம் வாசிக்கிறாங்க. லூக்கா 23. இன்றைக்கே நீ என்னோட கூட பரதீசில் இருப்ப என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 2 பேருமே பரதேசியில இருப்போம். மெய்யாகவே சத்தியமா நம்ம 2 பேருமே இன்னைக்கு பரதேசியில இருப்போம். பரதேசி என்றால் என்ன? இளைப்பாறும் இடம், ஆபிரகாமின் மடி, மரித்த பரிசுத்தவான்கள் இருக்கும் இடம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையில முதலில உயிர் பெற்று எழுபவர்கள் இருக்கும் இளைப்பாறும் இடம் தான் இந்த பரதேசு. பரதேசுன்னு பார்த்தோம்னா பைபிள்ல 3 இடங்கள்ல மட்டும்தான் பரதேசு பற்றி இருக்கிறது. லூக்கா 23:43 1. 2வது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2-3 வசனங்கள்ல பரதேசு குறித்து சொல்லப்பட்டுள்ளது. பரதேசுக்கு 3ஆம் வானம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுவே வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பரதேசு யாராவது எடுத்து வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனி நம்ம ஆதியாகமம் ஸ்டார்டிங்ல இருக்கு இல்லைங்களா? 3ஆம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆண்டவர் ஏற்படுத்தின பழைய ஏத்தேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஆதாம் ஏவாளும் குற்றங்கள் செய்தாங்க இல்லைங்களா? பாவம் செய்தார்கள். இப்போ பரலோகத்துல பரதேசியில நம்மளுக்காக ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி தோட்டமே அங்க ஏற்பட்டுள்ளது. அங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் இல்ல, நித்திய ஜீவன், மரணமே இருக்காது, நித்திய ஜீவன் அடையத்தக்கதான ஒரு ஸ்தானம் தான் பரதேசு. அல்லேலூயா. இந்த பரதேசுக்கு நம்ம போகணும்னா ஆண்டவரை விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு தகுந்தாற்போல் நம்ம வாழும்போது, ஏன்னா அவரு குற்றமற்றவர், எந்த ஒரு பாவமும் செய்யாதவர், ஆனா மனுஷனா வாழ்ந்தாரு. மனுஷனா இந்த உலகத்துல பாவமே இல்லாமல் அவர் வாழும்போது நாமளும் ஒரு மனுஷனா இருந்து தேவனுக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்மளுக்குள்ள எந்த குற்றமும் எந்த பாவமும் இல்லாமல் நம்மளால்
வாழ முடியும் என்று முன்கூட்டியே அவர் முன்னோடியாக வாழ்ந்து காட்டினார். அப்படி வாழ்ந்து காட்டினவருக்கு பின்னாடி நம்ம போகணும்னா அவரை போலவே தான் நாமளும் வாழணும். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவுக்கு என்றென்றுக்கும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆமென்.